அந்த இப்ப கேள்வி நீங்க கொத்தடிமைன்னு சொல்றோம். இதுக்குதான் நீ யூபின்னு சொல்றோம். நீ ஜெர்னலிஸ்டே கிடையாது. ஏன் சொல்றாங்க தெரியுமா? இதுக்குதான் ஒரு ஆரோக்கியமான விவாதம். ஆரோக்கியமான விவாதம் தான். கச்சத்தீவை கொடுத்தது எவன்? கச்சத்தீவை ஸ்ரீலங்கா கொடுத்தது எவன்? சரி, யார் கொடுத்தது? காங்கிரஸ் தான் கொடுத்தது. கொடுத்தது யார்? அது ஒப்புதல் கொடுத்தது யாரு? இன்னைக்கு வேண்டும்ன்றாங்க. எவன் கொடுத்தது? இன்னைக்கு வேண்டும்ன்றாங்க சார். எந்த வாயில வேற வார்த்தை வரும்? சரி, கச்சத்தீவை நீங்க மீட்டு கொடுங்க. மீட்டு கொடுத்துட்டா நீ மயில குடிங்க, நீ கொடுத்துருவ. வார்த்தை இப்ப பேசாதீங்க. நீ பீப்பு போடுங்க. பீப்பு போடுங்க. ஏன் கோவப்படுறீங்க? பீப்பு போடலாம் சார். நீங்க என்ன சார் பண்ணீங்க? 11 வருஷமா மோடி என்ன சார் பண்ணாரு? நீங்க புடிக்கிட்டு இருந்தியா? 40 வருஷம் இருந்தல்ல, நீங்க புடிக்கிட்டு இருந்தியா? சொல்லுங்க. கூட்டில தான இருந்தீங்க. நீ வாங்குனியா? நீங்க பயாஸ்டா இருக்கீங்க. திமுக சொம்படிக்கிறீங்க. அப்ப இப்படி தான் பேசுவேன் நான். 45 நிமிஷம் இன்டர்வியூல தலைவர் ஒரு நிமிஷம் திமுக நீங்க பேசல. நீங்க இந்த சப்ஜெக்ட் கூட டிஸ்கஸ் பண்ண விட மாட்டேன்றீங்க. எங்க தடுத்த? இவ்வளவு நேரம் அதான் பண்ணிட்டு இருக்கீங்க. பேச விடுறீங்களா எங்கயாவது? இதெல்லாம் வேற யார்கிட்ட வச்சுக்க, என்கிட்ட வச்சுக்காதீங்க. நான் சாதாரண அரசியல் பண்ணவங்க கிடையாது. நீங்க எல்லாம் 1000 கூட எனக்கு. நான் போயிட்டே இருப்பேன். அப்படி இல்ல திமுக சொம்பு மாதேஷ். மாச சம்பளம் கொடுக்குறாங்களா உங்களுக்கு? என்ன திமுக சொம்பு? இவ்வளவு நேரம் சொம்படிக்கிறீங்க. என்ன சொம்படிச்சோம்? சொல்லுங்க. கச்சத்தீவு யார்? இப்ப உங்க வாயால கேட்கணும். இப்ப சொல்றது இப்ப உங்களுக்கு எக்ஸ்போஸ் பண்றேன் சார். கச்சத்தீவு 1000 வாட்டி கேட்டேன். இல்ல ஒரு 1000 வாட்டி கேட்டேன். கச்சத்தீவு எவன் கொடுத்தான்? எவன் தார்வா கொடுத்தான்? பிரசாத் ரெட்டி. ஏங்க ஒரு விவாதம் எப்படி கொண்டு போறீங்க? மாதேஷ் நீங்க சொல்லாதீங்க. உங்களை விட அதிகமா நின்று நான் உட்கார்ந்திருக்கேன். சும்மா இந்த கதையில இங்க விடாதீங்க. என்ன கச்சத்தீவை நீங்க அதிகமா விவாதம் உட்கார்ந்ததா? கச்சத்தீவை யார் கொடுத்தா? இது வரைக்கும் பதில் சொல்லலையே. ஏன்? அதான் திமுக சொம்புன்னு சொல்றேன்.